இந்த தடவை ஐக்ரோ ரெவரண்ட் வின்சென்ட் ஜான் அவர்களுடைய திருச்சபையில் நடக்கிறது. டேபர்னக்கிள் ஆஃப் கிரைஸ்ட். அவங்க வந்திருக்கிறாங்க, அம்மா ரோஜம்மா வந்திருக்கிறாங்க, ஐயா எவகசன் வந்திருக்கிறாங்க, நம்ம யோசுவா ஜார்ஜ் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இரண்டாவது வியாழக்கிழமை ஐக்ரோ டேபர்னக்கிள் ஆஃப் கிரைஸ்ட் என்ற சபையிலே மாலை 8 மணிக்கு நடக்கிறது. நம்ம சபையை மாத்திரமல்ல, எல்லாம் ஏஜி சர்ச், லூதரன், எங்கிலிக்கன், இது ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக உங்களுக்கு அதில் இருக்கலாம். ஆனாலும் கலந்து கொள்ளுங்கள். நம்ம சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் அதிக வளரணும். தேவஜனம் இன்றைக்கு தேவஜனமே பாரத்தோடு அதிக கரிசனையோடு, சரிங்களா? நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு எழுப்புதல் உண்டாக்கக்கூடிய ஒருவன். சில நேரத்தில் நம்மளுக்கு அது வந்து தட்டிவிடும், எழுப்பிவிடும், உணர்ந்து. அதுதான் அந்த உழைப்புக்காக தான் நான் அழைக்கப்பட்டேன். சரிங்களா? யாரையும் வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. தேவஜனம் ஒரு சங்கராக்கலாம். நான் ஏன் இதை சொல்லுறேன்னாக்கா, நீங்கள் எல்லாம் அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க. நேற்று நான் பார்த்தேன். சரிங்களா? ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இந்த சபையோட வளர்ச்சிக்காக, புதிய ஆத்மா வருவதற்காக. சரிங்களா? அது தொடர்ந்து நாம் இந்த சபையிலே அல்லேலூயா காண வேண்டும் என்றால் நாம் நம்மை அதிகமாக உலகத்திலே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்களுடைய நாவுகளை நேசிக்க, எல்லா உறுப்புகளையும் நேசிக்கணும். நம்ம உடலை இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்ம அதிகமாக நேசிக்கணும். அதிலே விசேஷமாக நாவை அதிகமாக நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமையாக அந்த நாவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் சொல் அதிகாரத்திலே இருக்கிறது. அதனாலதான் இந்த சபையினுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கக்கூடியது எதை சொல்லி பார்க்கும் பொழுது நாவு. ஐ லவ் மை டங். நான் நாவை நேசிக்கிறேன். சங்கீதம் 141:3 இருக்குதுங்களா? வாசிக்க வராது சீக்கிரமாக. சங்கீதம் 141 வாசிக்க. இருக்குங்களா? ஆமா, இதுல இருக்குங்க அந்த வசனம். இதுல போடல. Psalm 141. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். காவல் வையும். எதுக்கு காவல் வையும்? என் நாவுக்கு. ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிர்காலம் என்ன செய்கிறது? நிர்ணயிக்கிறது, பிரகாசம் பண்ணுகிறது. அடுத்து இப்ப நீங்க எல்லாம் கிளினிக்கு போயிருக்கிறீங்க. கிளினிக்கு போகாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் ஏதாவது ஒரு தடவை மருத்துவமனைக்கு கிளினிக்கு போயிருக்கிறோம். ஆனா அந்த டாக்டர் என்ன செய்யறாரு? முதல்ல வாயை தேர செய்வார். வாயை தேர்ந்து என்ன செய்வாரு? நாக்க பார்ப்பாரு. அந்த நாக்கில் ஏன் அவர் பார்க்கிறன்னா, தெரியாத மறைமுகமான வியாதிகள் அந்த நாக்கை பரிசோதனை செய்கிறது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். சரிங்களா? ஒரு மருத்துவர் நோயாளிகளிடம் முதல் கேட்பது நாவை பரிசோதிக்க கேட்பார். சரிங்களா? அப்ப அந்த நாவை பரிசோதனை செய்யும் பொழுது என்னென்ன காரியங்கள் அவர் வந்து பார்க்க எதிர்பார்க்கிறார்? கடுமையான நோய்கள் இருக்கிறதா? ஆபத்திலேயே கண்டறியக்கூடிய, அதாவது நீரற்ற அளவு, ஹைட்ரேஷன். சரிங்களா? அது மாத்திரமல்ல, வேற தொற்றும் நோய், தோல்வியாகும், இதெல்லாம் நாவின் மூலமாக அவர் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? வழக்கத்திற்கு மாறான கட்டிகள் ஏதாவது இருக்கிறதா தெரியாமல், அதெல்லாம் இந்த நாவின் மூலமாக டாக்டர் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அது தழும்புகள் கிட்னி, அதாவது அழுச்சி, ஏதாவது அழுச்சி இருக்கிறதா நாவின் மூலமாக கண்டுகொள்ளலாம். அதுல நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பற்றி உடனடியாக
தகவல்களை பெற இது அதிக உதவியா இருக்கிறது. டாக்டர் சரிங்களா, டெம்பரேச்சர் மாத்திரமல்ல, நம்மளுடைய உடல் வெப்பம் அளவு எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி அது மாத்திரம் பார்க்கிறதற்கு அவர் நாவை பரிசோதனை செய்த. ஆனால் வேற ஏதாவது வியாதிகள் அவருக்கு இருக்கிறதா, அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு இருக்கிறதா என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? பரிசோதனை செய்வார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாய் வார்த்தைகள் நம்மளை பற்றி சொல்லுகிறது. நம்ம எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வந்தார்கள், நம்மளுடைய பின்னணி என்ன, மனப்பன்மை என்ன, நம்மளோட தரம், குணம், ஜாதி எல்லாமே நாம் பேசுகிற வார்த்தையில இருக்கிறது. நீங்க நம்புறீங்களோ? அதுதான் முக்கியம். மத்திய வாசிங்க சீக்கிரம் ஐயா, மத்திய 12:35. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப உதவியா இருக்கும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறது மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த இடத்தை சரிப்படுத்தி கொண்டோமா, அடுத்த வாரம் நான் சொல்றது கேட்கிறேன், நிச்சயம் புதிய ஆத்மா அவர் ஒரு அழகா சொன்ன விசுவாசம் கேட்கிறார். ஒரு அரக்காராளவான ஷாந்தாராளவான என்ன மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மறக்கக்கூடாது. நன்றிங்கம்மா. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் கர்த்தர் கேட்கிறார். நம்ம கணக்கு கொடுக்கணும். யாருமே இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பு வைக்கவே மாட்டாங்க. ஒருவேளை மற்றவங்க கேட்காம இருக்கலாம். நம்ம வீட்டில் பற்றி என்ன பேசணும், பிள்ளைகள் மத்தியில் என்ன பேசுகிறோம், பாஸ்டர் சரியில்லை, ஒழுங்கால அவர் இன்னும் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, பேசவே கூடாது. நீங்கள் இதை பேசுறீங்களா? 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 90 உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டே போகும். இது நடக்கும். இப்போ பாருங்க, நம்ம வந்து நல்லா ஆவிலே நிரப்பி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் அங்கே வெளியே போயிட்டு நம்ம தப்பாக பேச ஆரம்பிச்சோம். இந்த நாவலே தானே துதிச்சோம், ஆராதிச்சோம். இந்த நாவலே தானே நம்ம தூஷணமாக தப்பாக பேசுகிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய? திருத்திக்கிறோம். நீங்கள் திருத்திக்கொள்ளே மன திரும்பாம இருந்தீங்களா, பேசுகிறது அப்படியே இருக்கும். ஜெபமும் கேட்கப்படும், செயல்பட தாமதம். நேற்று நான் சொன்னேன், ரொம்ப கவனம். இது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன் சீரியஸா. அதாவது இந்த சபை ஊழியத்தை குறித்து அதிக அக்கறைப்படுகிறவர்கள், சரிங்களா, பாரப்படுகிறவர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள், இந்த வாய் வார்த்தையினால் அது கெட்டு போகக்கூடாது, அது ஏன் செயல்படாம போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை அடிய நண்போடு ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு பாரம் இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீரோடு. ஆனால் இந்த வாய் பாவத்தினால நம்மளுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம இழந்து போகிறோம். அதனால இன்றிலிருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. மேற்க கவர்மெண்ட் ஆண்டவர் இடத்துல உடன்படிக்கை செய்வீங்க. ஆண்டவரை என்ன ஏது நடந்தாலும் மாற்றி மனைவியை மட்டுமல்ல, சபையார்களை குறித்து பேச மாட்டாங்க. சபையார் குறித்து நான் பேச மாட்டேன், தப்பா பேச மாட்டேன். அவங்களை குறித்து வேறு யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க. நான் கேரண்டி நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். அடுத்த வாரம் நிச்சயமாக புதிய ஆத்மா வருவாங்க. ஒரு ஆளுநை சொல்லிட்டேன், அவங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு இவங்க பற்றி அவங்க பற்றி பேசி. ஆனால் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அடக்கி வைக்கணும். சரிங்களா? இப்போ சொன்ன மாதிரிமா தி அல்டிமேட் பர்பஸ். சரிங்களா? நமது நாவின் உன்னதமான நோக்கம். சரிங்களா? என்ன நோக்கம்? ஏன் ஆண்டவர்களும் என்னையும் எல்லாமே படிச்சுட்டு நாவே படிச்சு அது உண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. நாலு சரி, ஏன் அதை படித்தா தேவனை ஆராதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த. சரிங்களா? அழகா அது இதுதான் முதன்மையான நோக்கம். கர்த்தர் உங்களையும் என்னையும் படித்து தேவனை ஆராதிக்க. ஆனால் கையிலையோ காலையோ உடல் உறுப்புகளையோ நம்ம என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்தலாம் நாவின் மூலமாக. அழகுயா வல்லமை துணிகளை ஏறெடுப்பதற்கு சிலர்களை பாட முடியாது. ரொம்ப காய்ச்சி போன கருவோட மாரி ஒரு எம்டினஸ், என்ன சொல்லுவாங்க, வறுமை இருக்குங்க, உற்சாகமே இருக்காது. பாவத்தை இன்னும் நம்ம உணராமல் அறிக்கை செய்யாமல் நம்ம பாடினாக்கா யாருக்கும் பாதிப்பு, யாருக்கும் ஆசீர்வாதம். சரிங்களா? எப்போ நான் வந்து பார்க்குறேன் ஜோசையம் அதை நடத்துகிறேன். அவருக்கு எனக்கு நடிப்பார்.
சரி, அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தால் நான் போய் சந்திக்கிறேன். ஆனால் அவர் யாருக்குமே சொல்ல மாட்டார். பாசு, நான் மருத்துவமனையில் இருந்தேன், ஒரு வாட்டி கூட வந்து சந்திக்கிறேன், இவரெல்லாம் அவர் பாசு. அப்படி அவர் பேசும்பொழுது நான் கேள்விப்படுறேன். அவர் வந்து யார் நம்ம ராதாகிருஷ்ணன் போய் சொல்றாரு. அந்த ராதாகிருஷ்ணன் குமாரி கிட்ட போய் சொல்றாங்க. குமார் என்ன சொல்றாங்க, அவங்க வேற காவேரி கிட்ட சொல்றாங்க. வழக்கு நான் சொல்லுறது இல்லை, அண்ணே ஜெபம் பண்ணோன்னே இந்த மாதிரி வாசல் தோச்சையை போய் சந்திக்கிறியா, அவர் எப்படி அப்படி அவங்களுக்கு இன்னொரு ஜெபம் பண்ணிருப்பாங்க. அம்மா நீங்களும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஜெபம் பண்ணப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஒழுங்க நான் சொல்றேன், நீங்க விட்டு பாருங்க, இதெல்லாம் விட்டு யாரை பத்தி எவர்களை பத்தி நீ குற்றம் சொல்லாதீங்க, குற்றப்படுத்தி பேசாதீங்க. உங்களுக்கு 1008 குறைகள் இருக்கிறது, சரிங்களா? உங்களை குறித்து நீங்க மறைச்சுக்கிட்டு தப்பு தவறு செய்யாத மாதிரி மற்றவங்களை விரல் காட்டி, ஏன் நான் சொல்ல தெரியுங்களா, உங்களை கிள்ளி விடும். சரி, என்னோட வேலை நான் எழுத்து கிள்ளி விடும். நீங்க அந்த மாதிரி சிந்திங்களா, உங்களை குறித்து 10 பேர்கிட்ட சொல்லுவோம். தேவையானவங்களுக்கு தெரிந்தது இந்த பழக்கம் நான் வேண்டாம், நம்மளோட சபை அந்த மாதிரி ஆவி வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒரு அழகிய சொல்லுங்க, எல்லா இடத்துக்கும் நம்ம பிரகாசமா நீங்க செய்வீங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டோட பிள்ளை, அதான் நான் சொல்றேன், நீங்க செய்வீங்க. உங்களை கொண்டுதான் இந்த சபையை பெரிய அளவுகளை எழுப்புதலை கொண்டு வருவார்கள். நோய்கள் வியாதிகள் வீட்டு வாசப்படல படுத்திருக்காது. வாதை வருங்கள், வாதை என்ன சொல்லுவாங்க, வாதை வறுமைகள், சாரி வாதை வறுமைகள் தரித்திரம் எல்லாமே உங்க வீட்டில் அலறிட்டு ஓடுங்க. சீக்கிரமா போயிருக்கோம், நான் முடிச்சது சீக்கிரமா. நான் நேற்று ஒன்று சொல்லிட்டேன். ஸோ நறுக்கு நான் இருக்கிறது ஆண்டவர் மைக்மேன் ஏதோ சங்கீதம் போதும் 148, 50, 152 சங்கீதம் நம்ம ஆராதிச்சுக்கிட்டே பொதுவாக இந்த நாவு வந்து கட்டும் பாருங்க. நம்ம வந்துருக்கு இப்போ நான் என்னோட சபையை கண்டு கட்டி நான் கேட்டுக்கிறேன். எங்க இந்த பக்கம் காத்துட்டு இங்க வந்துட்டீங்க, எல்லாம் சர்ச்சுக்கு போறீங்க, இப்ப மட்டும் வந்துட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இனிமே இந்த பக்கம் தலை சாய்ச்சி படுப்பான். என்ன இந்த சபை எப்படி பேசுறாங்க, பல வேதனை சோசல் பசங்க. ஐயா ராஜேஷ் சோசல் வந்திருக்கேன், மறுபடியும் உங்களை சந்திக்க பேச ரொம்ப சந்தோஷம். பாசிட்டிவ். அதுக்கு தான் நான் வேண்டி போனேன். உற்சாகப்படுத்தீங்க, பரவாயில்ல, எல்லாம் பலவீனங்க தான், யாருமே போதும் இல்லை. தேவ தூதர்களுக்கு இங்கே இடம் இல்லை. தேவ தூதர்களை வந்து ஆராதனை செய்யறோம், அதாவது தேவ தூதர்களுக்கு அதாவது ஊழியம் செய்யணும். அடுத்து தேவ தூதர்கள் இந்த சந்தை இருக்கிறாங்க, எல்லாமே தேவையானவர்கள், பலவீனமானவர்கள். பலவீனமான பாண்டத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்துவது. சரிங்களா, உற்சாகப்படுத்துவது. அது 15:4 என்னமா சொல்லுகிறது, ஞானம் நம்பிக்கை மற்றும் அன்பை வெளிப்படுத்தி ஜீவ விருட்சமாக செயல்படுங்க. நல்லதை பேசுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களையும் குறித்து நல்லதை செய்வாங்க. சரிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் வந்து நான் 1 மைலுக்கு வாங்கினாக்கா 2 மைலுக்கு 3 மைலுக்கு போறாங்க. ஆமென். ஆரோக்கியமா இருப்பீங்க. நிறைய பேருடைய என்ன சொல்றாங்க, கஷ்டங்கள் வேதனைகள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டுது. ஏன்னாக்கா நம்ம வந்து முழு முறாய் அலைய சொல்லுவாங்க. ஓகே, நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நான் கடினமா சொல்றேன். சரிங்களா, ஓகே. நான் அடுத்தது சீக்கிரம் அடுத்தது. ஓகே, ஆவிக்குரிய ஐக்கியம். சரிங்களா, பாருங்க, ஒவ்வொரு நாளும் நேற்று கூட சூப்பரா ஐக்கியம் பண்ணாங்க. அருமையான ஒரு காரியங்கள். சரி, அருமையான ஒரு காரியம். என்ன பண்ணும்போது ஆரம்பிச்சு பிறகு எல்லாரும் பேசுறோம், கை கொடுக்குறோம். சரி, நான் பிள்ளைங்களோட கூட ரொம்ப நேரம் செலவு பண்ண ரொம்ப சந்தோஷம்.
சாப்பிடுவதற்காக இல்ல, அந்த சாப்பாட்டினுடைய ஐக்கியம் நம்மளை ஒன்று சேர்த்து வைக்கிறது, தங்க வைக்கிறது, மற்றவங்களோடு கூட சேர்க்கிறது, மற்றவங்களோடு கூட அந்த உணவை பரிமாற செய்கிறது. இந்த ஐக்கியம் சரிங்களா? உணவு அல்லது தயார் பண்ணி கொண்டு வருகிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆவில் நம்ம ஒருவரோடு கூட ஒருவர் சேர்ந்து கலந்து பேசும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா விரோதமான ஆவிகள் அல்லது குற்றப்படுத்துகிற ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், கசப்பு, வெறுப்பு, பகை ஆவிகள் இந்த ஐக்கியத்தின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? அடிவேரோடு நீக்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். எல்லா சர்ச்சிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை. நம்ம சபை சிறிய சபையா இருந்தாலும் கூட சரிங்களா, ரொம்ப பாராட்டு வேண்டிய ஒரு விஷயம். சரி, நம்மளால் முடிந்தது நீங்க என்ன செய்றீங்க, செஞ்சு கொண்டு வரீங்க. அம்மா நீங்க ஐயா நீங்கதான் தேவான் மீன் நல்லா பறிக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போனாங்க, நல்லா மீன் நல்லா பறிக்க கொடுப்போம். சரி, நம்ம சொல்லக்கூடாதுன்னா மீனை பறிக்க கொடுத்துருக்கீங்க. ஏன்